இங்க மேரி மீனான்னு வீட்டு பக்கத்திலே இருக்கிற இந்த ரெண்டு பேருமே இணை பிரியாத தோழிகளா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரு வீட்லயுமே என்ன சமைச்சாலும் ரெண்டு பேரு வீட்லயுமே ஷேர் பண்ணிப்பாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் வெளியில போகணும்னா கூட ஒன்னாதான் போவாங்க, ஒன்னாதான் ஷாப்பிங்னா பண்ணுவாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப மேரிங்கிற இந்த அம்மா முட்டை போடுறதுக்காக ஒரு கோழி வளர்க்குறாங்க. அந்த கோழி கூண்டுல வந்து பார்த்தா கோழியவும் காணோம், முட்டையவும் காணோம். அந்த கோழி எங்க போச்சுன்னு பார்த்தா நம்ம மீனாவோட வீட்டுல இருக்க அந்த கோழியை புடிச்சிட்டு வந்து கூண்டுலயே விட்டுறாங்க. அடுத்த நாள் அந்த கூண்டுல வந்து முட்டை போட்டுருச்சான்னு பார்த்தா கோழி மட்டும்தான் இருக்கு, முட்டையை காணோம். இதெல்லாம் பாக்குற மேரிங்கிற இந்த அம்மாவும் கோவமாகி மீனா வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா மீனாவோட பொண்ணு இவங்களோட ரெண்டு முட்டையுமே எடுத்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கோழி முட்டைனாலேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே சண்டை வந்து ரெண்டு பேரு வீட்லயுமே பேசிக்க மாட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது நம்ம மீனாவோட பொண்ணும் நம்ம மேரியோட பையனும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்கன்னு. ஒரு நாள் நம்ம மேரியும் வேக வேகமா மீனா வீட்டுக்கு போய் நீ கொஞ்சம் வான்னு கூப்பிடுறாங்க. ஏன் இவ்வளவு அவசரமா கூப்பிடுறாளேன்னு பார்த்தா இவ்வளவு நாளா ஒரு சின்ன பையன் தான் அந்த கோழி முட்டையனா திருடிட்டு இருக்கான். அந்த முட்டையை திருடன இந்த சின்ன பையனை பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இதனால அவங்க லவ் பண்ற அந்த ரெண்டு பசங்களுக்குமே நல்லபடியா கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க.